Sixth chapter seventh sum sin square a into cos square b plus cos square a into sin square b plus cos square a into cos square b plus sin square a into sin square b equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இது மாதிரி நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா உறுப்புகளுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு எதனா பொதுவாக இருக்கான்னு பார்த்து வெளியே எடுக்கணும். ஓகேவா? ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா உறுப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கணும். இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்பு, நான்காவது மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 4 உறுப்புகள் இருக்கு. இந்த 4 உறுப்புல எதனா பொதுவா இருக்கான்னு சொல்லிட்டு எதனா பார்க்கலாமா? sin ஸ்கொயர் a வேற எங்கேயாவது sin ஸ்கொயர் a இருக்கான்னு பாருங்க. தோ இங்க இருக்கு. அப்போ இதையும் கம்பேர் பண்றேன். sin ஸ்கொயர் a இருக்கு, நான் பொதுவா வெளியே எடுக்கிறேன். ஓகே, பொதுவா வெளியே எடுத்தா என்ன பண்ணணும்? பிராக்கெட் போடணும். பொதுவா வெளியே எடுத்தா பிராக்கெட் போடணும். பொதுன்னு சொன்னாவே பிராக்கெட். இன்னொரு அர்த்தம் பெருக்கல். அப்போ பொதுவாக எடுத்த ப்ராக்கெட் போட்டாச்சு. ப்ராக்கெட் போட்ட உடனே உள்ளே போய் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணிடணும். ஃபஸ்ட் நான் ஒரு சைன் ஸ்கொயர் ஏ வெளியே எடுத்துட்டேன். ஒரு சைன் ஸ்கொயர் ஏ வெளியே எடுத்துட்டேன். மீதி இங்கே யார் இருக்காங்க பாருங்க? ஒரு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் தான் இருக்கு. ஒரு சைன் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் பி. ரைட், போடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறத வெளியே எடுத்து மீதி இருந்த இரண்டு உறுப்புகளில் யார் பொதுவாக இருக்காங்க பாருங்க? காஸ் ஸ்கொயர் இருக்காங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கு. cos square a பொதுவாக எடுத்து என்ன பண்ணணும்? பிராக்கெட் போட்டால் என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். ஒரு cos square a ஒரு cos square a, ஒரு sin square b பெருக்கினா என்ன வரும்? ஒரு தான் வரும். ஸோ sin square b plus ஒரு cos square b equal to cos square theta plus sin square theta மதிப்பு. இந்த தீட்டான்றது பொதுவாக இருக்கணும். இங்கே b இருந்துச்சுன்னா இங்கே b இருக்கணும். இங்கே a இருந்துச்சுன்னா இங்கே ஏ இருக்கணும். அது மாதிரி வந்துச்சுன்னா இங்கே பி இங்கே பி இங்கே பி இங்கே பி, ஒருவேளை இங்கே ஏ இங்கே ஏ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதோடைய மதிப்பு என்னது? 1. ஓகேவா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1. என் சைனுக்கு என் சைன் கூட காஸ் சேர்ந்தாதான் ஒரு மதிப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். சைன் ஸ்கொயர் ஏ இதனுடைய மதிப்பு 1, காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு இதனுடைய மதிப்பு 1 கூட எதை பெருக்கலாம் அது தான் கிடைக்கும். அப்படிங்க இருக்கிறது யாரு? சைன் ஸ்கொயர் ஏ இதனுடைய மதிப்பு 1 கூட பெருக்கியாச்சு. ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 என்பது நிரூபிக்கப்பட்டது. ஓகே.